தேவி, தேவி யோ போயா போய் தொலை. ஆரம்பிச்சுட்டாளே. ஐயோ, என் மேல ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். இந்த ஆளு பண்ண காரியத்தால என் ஆட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணி என் பொண்ணை இந்த அரண்மனைக்கு மருமகளாக்க போறோன்னு நினைச்சாலே ஐயோ எனக்கு தலைவலியா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ, அம்மா உன்னை துரத்திட்டதா சொல்றாங்க, அது உண்மையாம்மா? இனிமே வரமாட்டியாம்மா? தேவசேனா, அம்மா கண்டிப்பா வருவேன், நீ கவலைப்படாத. சொல்லுமா, பேச மாட்டியா? இனிமே என் கூட பேச மாட்டியா? இதுக்குதான் உன்னை என்கிட்டே இருக்க சொன்ன, நீ தான் கேட்காம இருந்த. இப்ப என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டாங்க பாத்தியா? ஐயோ, நான் பேசுறேன் தேவசேனா, உனக்கு அது கேட்கல. அந்த சாமுண்டி என்னை ஏதோ மாயம் பண்ணி கட்டிட்டா. அம்மா எப்படியாவது வந்துருவேன், நீ அழாத தேவசேனா. நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன்னு சொன்னல, இப்ப நான் கூப்பிடுறேன், வாமா. ஐயோ, அந்த சாமுண்டிய குழந்தைய அழ வச்சிட்டாளே, என்னால எதுவும் பண்ண முடியலையே. அம்மா, இருக்குல்ல? ஆமா ஆமா. என்ன வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதா? இப்படி காத்தடிக்குது, மழை வந்துருமோ? எல்லாத்தையும் எடுத்து வைங்க.
அவளுக்கு ஜுரங்கிற வந்ததுன்னா ஜெயிலருக்கு நாம தான் பதில் சொல்லுங்க. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா அவளை. தலைய நல்லா தோட்டுங்கம்மா. ஜுரம் வர சரிங்க மேடம். சேரத்தை நல்லா தொடங்க. துணியை நல்லா புளிஞ்சு விடுங்க. ஏமா மழை பெய்யறது தெரியல? எந்திரிச்சு வா. எந்திரின்னு சொல்றேன்ல. எந்திரிமா. ஏமா உன்னதான் சொல்றேன். எந்திரி எந்திரிமா. ஏமா ஏமா இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்க. எந்திரி. மழை வந்துருச்சு. வா. பார்த்து வா. ஓடு ஓடு. நல்லா தலையை தொட. நல்லா தண்ணியை தொடங்குமா. தலையில ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. ஏமா நீ பாட்டுக்கங்க மழையில நனைஞ்சிட்டு இருக்க. உனக்கு ஜுரங்கிற வந்து தோச்சுதுன்னா அந்த ஜெயிலர் அம்மாக்கு யாருமா பதில் சொல்றது? சொல்லுமா பார்க்கலாம். முதல்ல தலையை நல்லா தோட்டு. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? சுத்தி நடக்கிற எந்த விஷயமும் ஒருத்தரை பாதிக்காம இப்படி அழுத்தமா இருக்காங்கன்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒண்ணு, அவங்க முக்தி நிலையை அடைஞ்சிருக்கணும். அப்படி எதுவும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்குமுறலை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புதைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உன்னை பாதிச்சிருக்கணும். உனக்குள்ள நிறைய குழப்பமும் வேதனையும் இருக்குன்னு அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் அத மனசுல வச்சுக்காத, வெளியில சொல்லிடுன்னு சொன்ன. நீ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. வடிகால் இல்லைன்னா வயலே பாழ்பட்டு போயிடும். மனசு ஏமாத்திரம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல வடிகால் வேணும். என்ன உன் வடிகாலன்னு நினைச்சுக்க. அழு, நல்ல அழு. அழுது அழுது உன் வேதனையை வெளியே கொட்டிடு. அதிகப்படியான வேதனைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சுமக்கிறதும் ஒரு விதத்துல மரணத்துக்கு சமம். அப்புறம் அது உன்னை எந்த உணர்ச்சியும் இல்லாத நடப்போனமாதான் அது உன்னை இருக்க வைக்கும். உன்னோட மனக்கவலை, சிரிப்பு, சந்தோஷம், ஆசை, ஆனந்தம், கனவு, உற்சாகம், இன்பம்னு எல்லாத்தையும் அது தின்னுட்டு கடைசியில் அது உன்னையும் விழுங்கிடும். உன் மன பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய சரியான நேரம் இது. அந்த ஆண்டவனை பார்த்துதான் என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான்னு தோணுது. கங்கா, என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. இதுக்கப்புறமும் மூடி மறைக்கிறதுல அர்த்தம் இல்லை. மழை பெஞ்சதான் நீ உணரலன்னு பார்த்தா கை காய்ச்சி போய் செவந்து புண்ணா இருக்கு. இத கூடவா நீ உணரல? இதை விட என் மனசுல இருக்க வலி அதிகம். அதான் நடக்கிற எதுவும் எனக்கு தெரியல. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழன போல இருக்கு. சொல்லுமா, அப்படி என்ன உன் பிரச்சனை? எதையும் உனக்குள்ள மறைக்காம சொல்லு. அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். எனக்குள்ள இருக்க ரகசியம், வேதனை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு இருந்த. தயவு செஞ்சு நான் சொல்றத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறேன்.
இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கும்பிட்ட அந்த நாகம்மா தான். சரி சரி, மழை வெட்டிச்சு, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. சரிங்க மேடம். நீ ஏன்டி மச நிக்கிற? கிளம்படி அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ன சொன்னது காதுல இல்லையா? கிளம்புங்க, எல்லாரும் அவங்க சீக்கிரம் போங்க. ஈர துணியை முதல்ல மாத்துங்க. வலிக்கு வந்துடாதீங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்கம்மா, போங்க. சீக்கிரம் போங்க போங்க, எல்லாரும் போங்க. விழுந்துடாதீங்க. ஏம்மா, நீ என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? உனக்கு தனியா சொல்லணுமா? கிளம்பு. ஏமா, நீ இவ்வளவு ரூமுக்கு சரிங்க கூட்டிட்டு மேடம். வா. எங்க அம்மாவை 2 நாளா கூப்பிட்டுட்டு இருக்கேன், வர மாட்டேங்கிறாங்க. எது கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீதான் நாகம்மா, எங்க அம்மாவை மறுபடியும் என்னோட சேர்த்து வைக்கணும். எங்க அம்மா எப்பவும் எனக்குள்ளேயே இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. எங்க அம்மா இல்லாம என்னால இருக்க முடியல. என் அம்மா வேணும். எப்படியாவது என் அம்மாவை என் கூட சேர்த்து வச்சிரு நாகம்மா. உனக்கு நான் தினம் பூ போட்டு பூஜை பண்றேன் நாகம்மா. அம்மா, எங்க அம்மாவும் என் கூட வாழல. அடுத்து அம்மாவா வந்த கங்கா கூடயே எனக்கு வாழ கொடுத்து வைக்கல. ஏன் நாகம்மா, நான் என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? இதுக்கு மேலேயே நான் கஷ்டப்படுத்தாத நாகம்மா. என் அம்மாவை என் கூட சேர்த்து வச்சிடு. அம்மாவோட ஏக்கத்துல குழந்தை கெஞ்சிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. இந்த எண்ணம் கங்காவுக்கு இல்லையே. இருந்திருந்தா இந்நேரம் வெளியே வர சம்மதிச்சிருப்பாளே. அவளை நீ வெளியில கொண்டு வந்துருவேன்னு தான் நான் பேசாம இருக்கேன். எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருப்பா. அவளை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கான நேரம் வரும். என் மனசுல இருக்கிறத யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அதான் உன்னையே சாமியை நினைச்சு கேட்டுக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேற்றி வை. தேவசேனா, நீ இந்த புத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டா ஒன்னும் நடக்காது. இவையே அப்படி சொல்றா? ஏன் அப்படி சொல்ற? உனக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? புத்து இருக்கிற இடத்துல நாகம்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. சாமியை கிண்டல் பண்ணாத. அதுலதான் பாம்பே இல்லையே. பாம்பு இருந்ததா அது புத்து, இது வெறும் மண்ணு. இது எப்படி நீ வேண்டிக்கிட்டதை செய்யும்? நாம நம்பூதிரி சொன்னபடி அவ்வளவு பூஜை பண்ணி அதுக்குள்ள பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டத இவ எப்படி பார்த்தோன்னு சொல்றா? இந்த புத்துல பாம்பு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன மந்திரவாதியா? எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்சேன்லாம் சொல்ல மாட்டேன். அதுல பாம்பு இல்ல, அவ்வளவுதான். நம்புறதுனா நம்பு, இல்லைன்னா போ.
அம்மாவை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிடு. பாம்பு புத்துக்குள்ள இல்லைங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இவ சாதாரண ஆள் இல்ல. இவ யாரு, இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ சாமி, நான் தான் ஜெகதாம்பாள் பேசுறேன். நான் உன் போனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சொல்லு, காலச்சக்கரத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? கங்கா மனசு திறந்து பேச தயாரா இருந்த நேரத்துல வார்டன் குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துட்டா. நல்ல விஷயம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்படி ஏமாற்றத்தை கொடுத்துட்டியே. நடந்த உண்மையை தெரிஞ்சுக்க போற நேரத்துல தடை வந்திருந்தாலும் கங்கா உண்மையை சொல்ற நிலைமைக்கு வந்தது நமக்கு சாதகமான விஷயம் தானே சாமி? இந்த விளக்கமெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேங்கிற வார்த்தைய மட்டும்தான். எனக்கு அந்த வார்த்தையை எப்ப சொல்ல போற? பூட்டு போட்டிருந்த கங்காவோட மனச திறந்துட்டேன். இனி நாம தெரிஞ்சுக்க வேண்டியதா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சாமி. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றப்ப நீங்க எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சிருப்பேன். முடிச்சு காட்டு. அதுக்கு முன்னாடி கங்காவுக்கு மேல எந்த சந்தேகமும் வந்துடாம பாத்துக்கோ. ஏன்னா நீ யாருன்னு தெரிஞ்சா கங்கா உன்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா. சாமி, என்னை பத்தி அவ எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்ற விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சாமி. கங்கா என்ன கைதியோட கைதியா தான் பாக்குறா. எந்த சூழ்நிலையிலயும் என் மேல அவளுக்கு சந்தேகமே வராது. கங்கா மூலமா காலச்சக்கரம் இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடி. காலச்சக்கரம் விட்டு கொடுக்கிற பொருள் அல்ல. அத மனசுல வச்சுட்டு பண்ண வேண்டியதை சீக்கிரம் பண்ணு. சரிங்க சாமி. போன கொடு. போனா போதுன்னு போன கொடுத்தா எவ்வளவு நேரம் பேசுவேன்? ஏய், இங்க என்ன பண்றீங்க? உள்ள போங்க. சரிங்க மேடம். ஏய், ஒரு நிமிஷம் பேசிட்டு தரேன்னு சொல்லிட்டு சாவகாசமா 4-5 நிமிஷம் பேசினுக்கிற. நான் பேசின விஷயம் அப்படி. ஏய், என்ன ஒரு காலுக்கு 100 ரூபாய், நீ 5 நிமிஷம் பேசிக்கிற. 500 ரூபாய் ஆகுது, குடு முதல்ல. அடிக்கடி பேச வேண்டி இருக்கும். வெளியே போறப்போ மொத்தமா கொடுத்துட்டு போறேன். ம், வாங்கிக்கோ. ம். என்னடி பண்ற? பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா இனி பேசுறப்போ போனை பறிக்கிற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. வெளியே போற வரைக்கும் போன் ஏகினதா இருக்கும். யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? புத்துக்குள்ள பாம்பு இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சொல்ல போறியா இல்லையா? ஐயா, கோபப்படாதீங்க. நான் சாதாரணமா தான் சொன்னையா. போய் சொல்லாத. ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஒழுங்கா சொல்லிடு. இல்ல ஒண்ணு. ஐயா இருங்க ஐயா, சொல்றேன். என் சொந்த ஊரு வாழைத்தோப்பு, நாகனூர். எங்க ஊரை காக்குறது நாகதேவதை. எங்க ஊர்ல எல்லா வகை பாம்புகளும் இருக்கும். எங்க ஊர்ல இருக்கிற வாழை மர பட்டை கூட பாம்பு தோல் மாதிரி தான் இருக்கும். அங்க வச்ச எந்த வாழை மரமும் பட்டு போனதே இல்ல. ஏன்னா அங்க இருக்கிற வாழை மரத்துல நாகதேவதை வசிக்கிறதா ஐதீகம். எங்க ஊர்க்காரங்கள எந்த பாம்பும் ஒன்னும் பண்ணாது. அப்படி ஒரு நாகதேவதை சத்தியம் இருக்கிற ஊர் அது.
வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கா இல்லையான்னு எங்க ஊர்ல சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். பாம்புக்குன்னு ஒரு வாசனை உண்டு, அது எங்க ஊர்க்காரங்களுக்கு நல்லா தெரியும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பார்த்த உடனே உங்க புத்துல பாம்பு இல்லைன்னு சொல்றேன். இன்னுமா நம்பிக்கை வரல? வேணும்னா புத்த சோதிச்சு பாருங்க.